பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. தாத்தா சொன்னாங்க மித்திரன் அத்தான் வீட்ல இருந்து எல்லாரும் மண்டபத்துக்கு போனதும் நாமளும் கிளம்பணுமா? சரி, அவன் ரெடி ஆயிட்டானு பாரு. இல்ல மக்கா, என்ன செல்லும், உன் பேரனுக்கு பேத்திக்க நிச்சயதார்த்தம் இவ்ளோ சிம்பிளா நிக்கிறான். ஏன் செல்லும், ஏஞ்சல் கிட்ட இருந்து கொஞ்சோல லிப்ஸ்டிக் வாங்கி. லிப்டிக்கா? ஆமா செல்லு, கொஞ்சோல லிப்ஸ்டிக்காவது போட்டுருக்கலாம்ல. ஆமாமா, செல்லுக்கு கண்ணெல்லாம் உள்ள தள்ளி போயிருக்கு. ஏஞ்சல் அக்கா கிட்ட இருந்து இல்லனா என்கிட்டயாவது வந்திருக்கலாம்ல. நான் கொஞ்சம் ஐ ஷேடோ கொடுத்திருப்பேன். நாலு முடிய கருப்பு முடி ஆக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய். சாமம் அக்கா, நான் இப்பவும் சொல்லேன், நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கமிட் ஆயிடு. சனன கல்யாணத்தை பண்ணி கல்யாண சாப்பாடு போடாடாமா? கல்யாணத்துக்கெல்லாம் என்ன அவசரம் செல்லு, பண்ணிக்கலாம். இல்ல நீ பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா. இப்பவும் சொல்லே மக்கா, ஊர்ல எல்லா பிள்ளைகளும் கமிட்டட்ல தான் இருக்கான். சாமனம் செல்லுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுது பாருங்களேன். உன் ஃப்ரெண்ட் இந்த பெண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான், அவனுக்கு கல்யாணம் முடிச்சிடும். சனன கல்யாண சாப்பாடு போடுவியா? உன் வயசு பயலுவெல்லாம் ஒண்ணில் இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அத்தம்ன கொண்டு நிப்பாட்டுதுங்க. இல்ல தாலி கட்டியே கூட்டு வந்துருதுங்க. ஒண்ணு முடியலனா எனக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணுவீங்க. எனக்கு வயசு ஆகுது இல்லன்னு அப்பா அத்தம்ன போய் நிக்குதுங்க. செல்லு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நாம எல்லாம் கல்யாணத்துக்கு போய் கல்யாண சாப்பாடு சாப்பிடறதோட நிப்பாட்டிக்கணும். கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. இல்லை, காலத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டிகளை பத்தி சந்தோஷமா இருப்பியா? அதான் செல்லு, நான் எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போய் கல்யாண சாப்பாடு சாப்பிடறதோட சரி. கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. யார் கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாது? வந்துட்டியா? உனக்காண்டி தான் வெயிட்டிங். அன்னை மதுக்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இனியாவை கூட்டு மண்டபத்துக்கு போனதும் நாமளும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கிளம்பணும் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, கிளம்பலாம். அங்க இனியா இன்னும் ரெடியே ஆகல. அப்படியா? சரி, நான் அப்ப மதுக்க வீட்டுக்கு போறேன். அவ இல்லாம ஒரு நிமிஷம் நேரம் இருந்துக்கிட மாட்டானே. எப்படியாக்க அவளை பக்கத்து வீட்டுல விட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா, யார் கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாது? இல்லடா, செல்லு என்னமோ சொல்லிட்டு இருந்து அதான் செல்லு கலாச்சிட்டு நின்னேன். ஏலே, நீ அந்த பெண்ணு கழுத்துல தாலி கட்ட போற, உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு தோணுதா? அதான் தோணுதாடா. அதுக்கு என்ன செல்லும், நான் இனியா கழுத்துல தாலி கட்டினதா என் சாம்க்கு நல்ல ஒரு பொண்ணா பாத்துட்டேன். அவன் என்னடா கல்யாணத்துக்கு போயிட்டு சாம்பாரையும் ஜோத்தையும் தின்னுக்கிட்டு வரதோட சரி, எனக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லைங்க. யோசிக்க வச்சிரும் செல்லும். ஏன் மச்சான், செம்ம பிஸியா இருக்க போல. எப்ப கால் பண்ணாலும் அனதர் கால்னு வருது. இது என்னடா கேள்வி? எனக்கு வில்லனே இந்த குடும்பம் தான்டா. அது இதுன்னு பேசி எங்க ரொமான்ஸ்ல தீய வைக்கிறதுக்காகவே என் குல்ஃபி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாவன். ஓகோ, அதான்டா மதுவோட வீட்டுக்காரதான் என் மாமா, அத்தை, தாத்தா இதுங்க எல்லாம் சேர்ந்து என் குல்ஃபிய பார்சல் பண்ணிட்டாங்க. வெளியே போனா என் குல்ஃபிய பாக்கலாம், உள்ள வந்தா என் குல்ஃபிய பாக்கலாம். இப்ப பாத்தியா, போன்லயே பேச வேண்டியதா இருக்கு. ஆக உங்க 2 பேருக்கு கல்யாணம் முடியறது வரைக்கும் இனியா மித்ரனோட வீட்டுலதான் மித்ரனுக்கு தங்கச்சி இருக்க போறா. அப்படித்தானே? அப்படித்தாண்டா அனுப்பி வச்சிருக்காங்க. இனிமேதான் மச்சான் உனக்கு வேலையே இருக்கு. எனக்கு என்னடா வேலை? டேய், என் குல்ஃபிய பாக்க போனா காம்பவுண்ட் எல்லாம் ஏறி குதிச்சு போக வேண்டாம். காம்பவுண்டே இல்லாத வீட்டுக்கு எதுக்குடா காம்பவுண்ட் ஏறி குதிக்க போற? அப்படி கேளு. இல்லடா, சுவர் ஏறதுக்கெல்லாம் ஏணி தேவைப்படும். ஏணி பிடிக்கிறதுக்கு நீ தேவைப்படுவ. ஏணி பிடிக்கிறதுக்கா? ஆமாண்டா, நண்பனோட காதலுக்காண்டி நீ உயிர் தியாகம் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணாதானே நாளைக்கு எங்க குழந்தைகிட்ட சாமங்கள் நீ பிறக்கிறதுக்காக சுவர்லாம் ஏறி குதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்ல முடியும். டேய் அறிவு கட்டவனே, கல்யாண நாள் ஆக ஒரு மாடுலேஷன்ல தாண்டா போயிட்டு இருக்க. அவளும் உன்னை விட்டு போக மாட்டா. நீயும் இசையா இருக்கட்டும், வித்யா திவ்யாவையா இருக்கட்டும், இனியாவையா இருக்கட்டும், இந்த வீட்டு பொண்ணுங்களா எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்ணதில்ல. நீ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எதுக்காவது போகணும்னா கூட ஒன்னில் என்ன கூட அனுப்புவ, இல்ல நீ போவ. அப்படி இல்லைன்னா ஆகாஷ் கூட அனுப்புவ. அப்படி இருக்கும்போது இனியாவை மட்டும் அங்க அனுப்பியிருக்க. சாம், மித்ரன் மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கவே முடியாதுடா. ரியலி சூப்பரான ஒரு கேரக்டர். அவர் அளவுக்கெல்லாம் நம்மள யாருமே கிடையாது, யாரும் வரவும் முடியாது. அதான் அவர் கூப்பிட்டதும் பெரியவங்க எல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இனியா வரா, இனியனையும் இசையை மிஸ் பண்ணிட்டே இருந்தா. அதான் தாலி கட்டி கூட்டு வர்றது வரைக்கும் தானே அவ அண்ணன் வீட்டுல இருக்கட்டும். இங்க இருந்தாதான் நாங்க 4 பேரும் ஒன்னா விளையாடினது, சண்டை போட்டது எல்லாம் ஞாபகம் வந்து 2 பேரையும் மிஸ் பண்ணிட்டே இருப்பா. அது சரி, அப்புறம் மோதிரம் மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்ட போல. ஆமா, பின்ன காலத்தை பத்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்ன வரைக்கும் மாமன் பொண்ணா இருந்தாலும் என் பார்வை கூட அவன் மேல தப்பா பட்டது இல்ல. ஆனா இப்போ என் மாமா பொண்ணா இந்த வீட்டுல இருந்த பொண்ணே என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வர போறா. அதான்டா நேத்துக்கு வரைக்கும் டா போட்டு பேசிட்டு இருந்தவா இனிமே மாமா, அத்தான், என்னங்க இப்படி எல்லாம் கூப்பிட போறா. பத்தியா? என்ன இங்கயா? எனக்கே ஷாக்கா இருக்குடா. நேத்து வரைக்கும் டா போட்டு பேசிட்டு இருந்த பொண்ணு இனிமே புருஷங்கிற மரியாதையெல்லாம் எப்படி எல்லாம் பேச போறான்னு பாரு.
மச்சான் ஆசைப்படலாம்டா, ஆனா பேராசைப்படக்கூடாது. பேராசையா? ஆமாண்டா மச்சான், மாமா, அத்தான், அப்புறம் என்ன என்னங்க இப்படி இப்படின்னெல்லாம் கூப்பிடுவான்னு பேராசைப்பட்ட எல்லாம். ஏன் என் குல்ஃபி என்ன அப்படி கூப்பிட மாட்டாளா? குல்ஃபி வேணும்னா உருக்கி போகண்டா. நான் சொல்றதை கேளு. இன்னைக்கு டா போட்டு கூப்பிடுற பொண்ணுங்க தான் நாளைக்கு புருஷனை கிச்சனுக்கு டீ போட அனுப்புவாங்க. அப்படி போட அருவாளா? சொல்லு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அதான்டா இன்றைய டா நாளைய டீ. அந்த டாயன் டீயன் தான் ஃபியூச்சர்ல உன்ன டாடின்னு கூப்பிட போகுதுன்னு ஹிஸ்டரி சொல்லுது மச்சான். அதனால மச்சான் சிம்பிளா சொல்றேன், டா போட்டு கூப்பிடுறதுனால எல்லாம் எமோஷனல் ஆகி ஃபியூச்சர்ல என் பொண்டாட்டி என்ன மாமா அத்தான் என்னங்க அப்படின்னு கூப்பிடுவானு ரொம்ப பேராசைப்படாதடா. அப்ப என் குல்ஃபி என்ன அப்படி எல்லாம் கூப்பிடாதுங்கிறியா? பக்கத்தானடா போறோம். அப்படி போடல மக்கா. இப்ப நானே வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். அதனால இனிமே இங்க தானே கூப்பிடணும் பின்னாடியே சுத்திக்கிட்டு திரிவான். எதுக்கு ஜாம் சொன்ன மாதிரி டீ போடுறதுக்கு ரெடியா இருந்துரு. இந்த அடுப்பங்கரைக்குள்ள போய் டீ தூள் எங்க இருக்கு, காபி தூள் எங்க இருக்குன்னு எல்லாம் பார்த்து வச்சுக்க. டேய் இல்லடா, ஃபியூச்சர்ல உனக்கு யூஸ் ஆகும். அப்ப போய் என் பொண்டாட்டி டீ போட சொல்லிட்டான், டீ தூள் எதுன்னு சொல்லிட்டு கலரிட்டு நிக்க வேண்டாம் எல்லாம். அதெல்லாம் என் பொண்டாட்டி எனக்கு நல்லாவே மரியாதை தருவான். அப்புறம் பாத்துக்கலாம். பார்க்க தானே போறோம். இனியா சூப்பரா இருக்க. ஏண்டி என்ன கொஞ்ச நாள்ல உன் அண்ணனுக்கு ஒய்ஃபா உனக்கு அண்ணியா வர போறேன். அண்ணின் மரியாதையா பேசாம ஓ அந்த நினைப்பு வேற இருக்கா? இருந்தனா குழி போட்டு புதைச்சிரு. எனக்கு எப்பவும் நீ இனியாதான். ஓ உங்க அண்ணன் ஒரு வேளை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தானா அப்பவும் பேர் சொல்லிதான் கூப்பிட்டிருப்பியா? ஏன் அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு நீ விட்டுருப்பியா? நீங்க பண்றது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? தெரியல. இப்படிதான் வேண்டாத வேலை பார்த்து ஆதிக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் ஏன் பொண்டாட்டியை கொஞ்சறேன்? மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. அங்க உங்க தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட். ரொம்ப அக்கறையா அவளை இங்க கூட்டு வந்திருக்கீங்க. இப்போ டைம் ஆகிட்டு போலாமா? இருடி, கெட்ட நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. யாராவது வந்துருவாங்க மித்ரன். யார் வந்தா எனக்கு என்ன? இந்த மித்ரன் பயப்படவே மாட்டான். அட என் மியாவ் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ. என்ன யாரோ யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. டைம் பார்த்து விளையாடுறல. என்ன மியாவ்? ரெடி ஆயிட்டாங்களா? கிளம்போமா? எஸ் நோ, உனக்கு வேற ட்ரெஸ் தானே எடுத்து வச்சிருந்தோம். சரி போமா. அம்மாடி அப்படியே தேவதை மாதிரியே இருக்க. ரெடி ஆயிட்டலாம்? ஆமாண்டி நான் ரெடி ஆயிட்டேன். அது பிறகு சாரி கட்டி விடுறதுக்கு மேக்கப் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுலாம். அந்த பொண்ணு கிளம்பிடுச்சா? ஆமாண்டி கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாலாம்? ஐயோ இனியா, அங்க போய் தான் உனக்கு வேற சாரி கொடுப்பாங்க எல்லாம். அதை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தானே ரிங்லாம் மாத்த முடியும். அந்த சாரியும் கட்டி விடுறதுக்கு ஆள் வேணும்லாம். இல்லண்டி அவங்க ஸ்கூட்டில வந்தாங்களாம். அவங்க முன்ன மண்டபத்துக்கு நான் போறேன், நீ தான் ரெடி ஆயிட்டலாம், ஃபேமிலி கூட வா அப்படினாங்க. ஓ மண்டபத்துக்கு தான் போயிருக்க அந்த பிள்ளை. அப்ப சரிமா. இவ்ளோ நேரம் ஆகி இவனை காணோம் இன்னும். யார தேடுறீங்க? மித்ரனை தாமா சொல்றேன். அவன் கார்ல தானே கூட்டு போறதா சொன்னான். அவர் 1/4 மணி நேரத்துக்கு முன்னதான் மண்டபத்துல இருந்தே வந்தாரு. ரெடி ஆயிட்டு வரணும்ல. ஓ அப்படியா, சரிம்மா சரி. சரி நீ இப்படியே நின்னுட்டு இப்பவே டயர்ட் ஆயிராத. ரொம்ப நேரம் நிக்க வேண்டியதா இருக்கும். இப்பவே நின்னு டயர்ட் ஆகாம பாத்துக்கோ. சரி ஆண்டி. என்ன ஸ்னோ? அப்ப அப்பா நான் அழகா இல்லையா? எங்க ஸ்னோவா அழகா தான் இருக்கா. போலாம் மித்ரன், இனியா வெயிட் பண்ணிட்டு நிப்பா. போலாமா? மித்ரன் எல்லாரும் ரெடி தானே? கிளம்பலாம்ல? ஆமாடா கிளம்பலாம். இனியா ரெடி ஆயிட்டு தானே? ஆமா. ஏ அழகா இருக்கடி. எங்க இனியா எப்பவுமே அழகுதான். அப்படியா? நீ அழகா இருக்க ஸ்னோ. என்னடி வெக்கப்பட்டுட்டு நிக்கிறியா இல்லனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். என்ன இருந்தாலும் கூடவே பழகுனவரா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். உனக்காவது ரொம்பவே பழகுனவர் கூட தானே கல்யாணம் நடக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போலாம் மது. இந்த அனாமிகா எதுக்கு நம்மளே பார்த்து நிக்குது? ஒருவேளை ஜெண்டர் மாறி இருக்குமோ? பக்கத்துலதான் அவ எக்ஸ் நிக்காரு. அந்த ஆளை பார்த்துட்டே இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. எதுக்கு நம்மளையே பார்த்துட்டு நிக்குது? நம்மளே எதுக்கு இது சைட் அடிக்குது? இனியா வாங்க போலாம். இதுவா இருந்தா நமக்கு என்ன? ஏய் இனியா பாத்து இருங்க. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. என்னமோ சம்திங் நீ சரியில்லை. உனக்குள்ள எதை பத்தியும் யோசனை போயிட்டே இருக்கு. அதான் நாங்க ஏதாவது சொன்னாலும் உனக்கு கேட்க மாட்டேங்குது.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வித்யா, வா போலாம். ஒரு நிமிஷம் வித்யா, நீங்க கார்ல போய் உட்காருங்க. இப்ப நானும் வித்யாவும் வந்துடுறோம். ஏன்? இல்ல, அவங்க முன்ன போகட்டும். நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நாம 2 பேரும் அதை எடுத்துட்டே கிளம்பலாம். எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, வேற என்ன இருக்கு எடுத்துட்டு போக? சரி இனியா, நீ கார்ல போய் உட்காரு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. எல்லாம் எடுத்துட்டு தான் போயிருக்காங்க, அப்புறம் என்ன மறந்து வச்சாங்க? ஹலோ, எனக்கு ஒரு டவுட், தப்பா நினைக்க மாட்டீங்களா? கேட்கலாமா? கேளு. ஒருவேளை ஜெண்டர் மாறி ஆம்பளையா மாறிட்டீங்களா? என்ன கேட்ட? இல்ல, ஒரு செகண்ட் கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அப்படியே மாறிட்டீங்க. அதெல்லாம் இல்ல. நீ என்ன கேட்டா எனக்கு புரியல. இல்ல, ஜெண்டர் ஏதாவது மாறிட்டீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நீங்க பாக்குறது ஒரு பையன் பொண்ணை பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பொண்ணாதான் இருக்கேன். ஏன்னா உங்களை எனக்கு பாக்குறதுக்கு எந்த தேவையும் இல்ல. ஆனா எதேச்சியா பார்க்கும் போதெல்லாம் நீங்க என்னையே பாத்துட்டு இருக்கீங்களா, அதுவும் குறுக்குறுன்னு பாத்துட்டே இருக்கீங்க. அதான் கேட்டேன். என்ன கலாய்க்கிறேன் நல்லாவே தெரியுது. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நிக்க சொன்னீங்க? நான் கூட நீங்க என்ன லவ் பண்றீங்களோன்னு நினைச்சேன். இந்த நக்கல் எல்லாம் வேண்டாம் வித்யா. இல்லக்கா, நீங்க பாத்துட்டு இருந்ததை பார்த்து நான் தப்பா நினைச்சிட்டேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அன்பு எனக்கு யாருன்னு உனக்கு தெரியும். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இசையோட அண்ணா தான் அன்பு. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்கு என் பெரியப்பாவோட பையன். சரி, இவங்க 2 பேர் நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னா நீ உங்க வீட்டுக்கே போயிரு. ஏன் வித்யா, நீ ஒரு வயசு பொண்ணு. அன்னைக்கு கௌரி ஆண்டி இந்த வீட்ல என்ன ஸ்டே பண்றதுக்கு கூட விடலாம், ஏன்னா 4 பேர் தப்பா பேசிடுவாங்க அப்படின்னு. இப்பவே நீ இங்கதான் தங்கி இருக்கிறது தெரிஞ்சு கூட்டத்துல 2 பேர் தப்பா பேசுறாங்க தெரியுமா? யார் அந்த 2 பேரு? ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நீ. என்ன எப்போ என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்க? இல்ல, இது எங்க வீடுதான். அதான் ஆதியோட அண்ணா வாடகை கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ இது ஆதி மித்ரன் அவங்க வீடு. சரி ஓகே, அப்படியே பார்த்தாலும் மதுவுக்கு கல்யாணம் பண்ணிருக்கவரு என்னோட அத்தான் தானே. அப்ப மித்ரன் எனக்கு அத்தான் தானே முறை வரும். ஏன் அத்தான் வீட்ல நான் ஸ்டே பண்ணிருக்கேன். என் அத்தானுக்கு தங்கச்சி இம்பார்ட்டன் சொல்லிட்டு அவர் தங்கச்சி அவர் வீட்ல ஸ்டே பண்ண வச்சிருக்காரு. என் அண்ணனுக்கு அவர் தங்கச்சி பொண்டாட்டியா வர போறாங்க. என் அண்ணன் இந்த வீட்ல ஸ்டே பண்ணிருக்கும் போது நானே இந்த வீட்ல இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு பதில் சொல்ற. நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். இந்த வீட்ல நான் ஸ்டே பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க இங்க டே டைம்ல வந்துட்டு போகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வித்யா, நான் தான் சொல்றேன்ல, உன்னை பத்தி 4 பேர் பேசினா உங்க வீட்ல தாங்கிப்பாங்களா? 1000 இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஓ, ரொம்ப அக்கறை தான் போல என் மேல. இந்த வீட்ல நீ ஸ்டே பண்ணிருக்கிறது 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு தானே சொல்றேன். இந்த வீட்டுக்கு நீங்க வந்துட்டு போயிட்டு இருக்கதா 4 பேருக்கு தெரிஞ்சா தப்பா தான் நினைப்பாங்க. ஆதி, இவகிட்ட ஒரு நல்லது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அது கூட அவளுக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா, உங்க 2 பேரையும் கூட்ட வர்றதுக்கு தனியா ஒரு ஆள் வேணுமா? கார் எடுத்துட்டு கிளம்புனேன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் நடந்து தான் வர வேண்டியதா இருக்கும். சரி, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மத்தவங்க அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்ல, தேவைப்படுறவங்களுக்கு சொன்னா போதும். படுறா. ஆதி, நீ வரலன்னா சொல்லு, நாங்க கிளம்புறோம். என்னை விட எவ்வளவு சின்ன பொண்ணு, 4 நல்லது சொன்னா அதை கேட்கறதுக்கு கூட அவளுக்கு மனசு வர மாட்டேங்குது பாருங்களேன். ஆமா, நீ அப்படி என்ன நல்லது சொல்லி அவ கேட்காம விட்டுட்டா? இந்த வீட்ல வந்து ஸ்டே பண்ணிருக்கா, பெரியவங்க சொன்னதா இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு அறிவு வேண்டாமா? இதே வீட்ல தான் நீங்களும் இருக்கீங்க. 4 பேருக்கு தெரிஞ்சா 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல. கேட்டா இது அவளோட அத்தான் வீடா. ஆமா, மித்ரன் மதுவை தான் கல்யாணம் பண்ணிருக்கான். அப்படி பார்க்கும்போது அவளோட அத்தான் வீடுதான். ஆதி, சொல்றேன் தப்பா நினைக்காதுங்க. திடீர்னு அவ மித்ரன் அத்தான் கூப்பிடுறது மித்ரனுக்காக அத்தான் அவரை கூப்பிடுற மாதிரி இல்ல. அப்புறம் மித்ரனோட தம்பி தான் நீங்க. மித்ரனை இப்பவே அவ அத்தான்னு கூப்பிட்டு பழகிட்டா, உங்களையும் அத்தான்னு கூப்பிடலாம்ல. அந்த அர்த்தத்துலதான் அவ மித்ரனையும் அத்தான்னு கூப்பிட்டு இருக்கா. இவ என்ன பைத்தியமா? அவளை பொறுத்த வரைக்கும் மித்ரன் எல்லாம் அவளுக்கு அத்தாங்கிற முறை தேவையில்ல, நீங்க தான் அத்தாங்கிற முறை அவளுக்கு தேவை. சரி, இருந்துட்டு போட்டும். மது அக்கானா மித்ரன் அத்தான் தான். மித்ரன் அத்தா முறைனா நானும் அத்தா முறை தான் வரோம். என்ன அது இவ்வளவு கூலா சொல்றீங்க? அவ உங்களை லவ் பண்றா, அவளை பார்க்கும் போதெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. வெயிட், நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுறேன்னு உன்கிட்ட வந்து சொன்னானா? இல்ல ஆதி, உங்களை அன்னைக்கு கோவப்படுத்தி இருக்கா. இங்க பாரு நமிகா, வயசுல அவளை விட நீ பெரியவா. கோவில்ல வச்சு தேவையில்லாம வார்த்தையை உன்கிட்ட விட்டா எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால அரைஞ்சனே தவிர பர்சனலா அவ மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. அது எப்படி வெறுப்பு இல்லாம இருக்கும்? உங்களுக்கு அவளை பிடிக்கலங்கிற போது மறுபடியும் உங்களை காதலிச்சாலாம். அப்படி வெறுப்பு வரணும்னா அனாமிகா, உன் மேல எனக்கு வெறுப்பு தான் வரணும். என்ன? காதல்ங்கிறது அழகான பொக்கிஷம். யாருக்கு யார் மேல வேணா அந்த காதல் வரலாம். அது எல்லாருக்கும் அழகா அமைஞ்சிட்டு இல்ல அனாமிகா. ஜென்மம் முழுவதும் அன்பை மட்டுமே உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு ஒரு ப்ராமிஸோட ஆரம்பிக்கிறது தான் காதல். அழகான காதல கோயில்ல வச்சு அத்தனை பேர் முன்ன நீ அலங்கோலப்படுத்திட்ட. அதுக்கு பழி வாங்குறீங்களா? சச்சா, என்னை கஷ்டப்படுத்தின உன் மேல எனக்கு வெறுப்பு வரல. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னபோது நான் எதை பத்தியும் யோசிக்காம உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே யோசிச்சேன். அதான் நம்பிக்கை சொல்றேன், உன் மேலேயே எனக்கு வெறுப்பு வரல. என்னை காதலிக்கிறதும் என்னை வேண்டாம் தூக்கி போடுறதும் வித்யாவோட விருப்பம். அதுக்காக எதுக்கு வித்யா மேல எனக்கு வெறுப்பு வரணும்?
அப்போ நீங்க அன்னைக்கு இனிமே அவ உங்க பின்னாடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அறையலையா? இவளுக்கு என்ன பிரச்சனை? அவ என்ன அத்தான்னு கூப்பிட்டா என்ன, இல்ல என்னவா இருந்தா இவளுக்கு என்ன? அது என்னோட பர்சனல் அனாமிகா. அப்புறம் ஒண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் வித்யா பிஎஸ்சில நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அவ்வளவுதான். அப்போ நீங்க வித்யாவை லவ் பண்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையோ உன்கிட்ட. என் பர்சனல்னு முடிச்சிட்டேன். இல்ல அது உங்க லைஃப்ல நான் ரொம்ப முக்கியமான பொண்ணு. சரி, அதான் ஒரு வயசு பொண்ணு இங்க நைட்டு ஸ்டே பண்ணிருக்கும் போது 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல. அனாமிகா, என்ன 4 பேர் இல்ல 1000 பேர் முன்ன தப்பா பேசுற மாதிரியே நீ தூக்கி போட்டு போயிட்ட. அதுக்கே கவலைப்படல, நீ எதுக்கு இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற? இப்ப நீ வரியா இல்லனா நடந்து வரியா? வரேன். இப்போ மட்டும் நீ ஆதி மனசுல இடம் பிடிக்கல, அப்புறம் நீ உன் வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி தான். என்ன இருந்தாலும் பழைய காதல் என் மேல இல்லாமல இருக்கும். அவளா நானும் மோதி பாத்துடலாம். ஏக்கா இசை நிச்சயதார்த்தத்துக்கு வரலையா? நானும் அவ வந்திருப்பான்னு தான் நினைச்சேன், ஆளையே காணல. அன்பினிய கல்யாணத்துக்கு இசை வர மாதிரி தெரியல. அண்ணன் கல்யாணத்துக்கு தங்கச்சி இல்ல, தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் உயிரோட இல்ல. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும் இல்லக்கா? ஆமா பின்ன, எப்படியும் இனியாக்கு அண்ணன் இல்லைங்கிற வருத்தம் இருக்கும். அன்புக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி, தங்கச்சியும் கூட இல்லைங்க போது வருத்தம் இல்லாம போயிருமா? ஏமா நீங்க எல்லாம் இப்பமா வரது மண்டபத்துக்கு? ஊர்ல நடக்க போற ஒரு கல்யாணம், காலையில வீட்ல ஏதாவது வேலை எல்லாம் இருந்ததுன்னா செஞ்சு தரதுக்கு வராண்டாமா? ஐயோ பாட்டிமா, இன்னைக்கு ஸ்கூல் உள்ள நாள் இல்ல, பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்ல. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருக்கீங்களா? என் பியாரனுக்கு பியாத்திக்கு நிச்சயதார்த்தம் ஊர்ல இம்புட்டு கோலாகலமா நடக்குது, நீங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட்டியா? கல்யாணத்துக்கு 2 நாள் லீவு போட சொல்லலாம் பாட்டிமா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதுங்க. கல்யாணத்துக்காவது சென்னான வர பாருங்கம்மா. ஏன் பாட்டிமா, பேரனுக்கு பேத்திக்கு கல்யாணம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, இதை விட என்னத்த வேணும் சந்தோஷத்துக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அலெக்ஸா சஞ்சய வேணும்னா அண்ணன் தம்பியா இருக்கலாம், தமிழ் என்ன இருந்தாலும் தங்கச்சி தானே. தங்கச்சி மகனுக்கு ஒரு வேளை வெளியேந்து பொண்ணு எடுத்தானா வார பொண்ணு குடும்பத்தை பிரிக்காம இருக்கானா நினைக்கிறீங்க? உள்ளதுதான் பாட்டிமா, கடவுளாதான் குடும்பம் பிரியாம இருக்கிறதுக்காண்டி இனியாவே இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பி இருக்கலாம். ஆமா மக்கா. சரி, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கிளம்பிடாதுங்க, இருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நிதானமா பொறுமையா போனா போதும். சரி பாட்டிமா, நாங்க இல்லாமல. எங்க போறீங்க? பார்த்து தெரியல, அன்புக்கு இனியாக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அங்கதான் போறேன். அவ்வளவு நல்லவரா நீங்க? ஏன் என்ன பேசிட்டு இருக்க? இனியாவ சாம இந்த வீட்டுக்கு வந்து இனியா அன்பை காதலிக்கிறதா சொல்லியிருக்கான். அதுக்கு புறவ நீங்க அதை மறைச்சி இனியாவை நம்ம சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்திருக்கீங்க. அந்த வீட்டு பொண்ணு உங்களை எவ்வளவு அசிங்கமா நினைச்சிருக்கான். பத்தாததுக்கு சாம உங்க பக்கமா திருப்புறதுக்காண்டி வேற ஆளுங்க கூட எல்லாம் கூட்டு வச்சு அந்த பையனையும் கொலை பண்ண பாத்திருக்கீங்க. ஏன் நான் கொலை பண்ண பார்த்தேன், நீ பாத்தியா? நியாயமா அது உன் பையனுக்கு வர வேண்டியது. எப்படியோ அன்பால வாங்கி கட்டி இருக்கான், என் பையனை கொல்றதுக்கு நானே ஆளு வைப்பனா? இங்க பாருங்க, நீங்க அந்த வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு போக கூடாது. நான் ஏன் போக கூடாது? இனியா உங்களை பத்தி என்ன நினைச்சு பாத்தீங்களா? நம்ம பெரியவங்க மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக வீடு தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்கு. அது மனசையும் கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. சாமுக்காண்டி அன்பு உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சிருக்கான். இப்ப 2 பேரையும் காயப்படுத்திட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்க முன்ன போய் நிக்க போறீங்க? நான் எந்த மூஞ்ச வச்சுட்டாவது நிக்க போறேன். நீ வரியனா வா, அப்படி இல்லைன்னா நானே கிளம்புறேன். அப்புறம் இந்த அரசு ஒன்ன நினைச்சானா அதை முடிக்காம விட மாட்டான். என்ன ஆனாலும் அரசு நினைச்சதான் நடக்கும். நான் நினைச்சது நடக்கணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஏண்டா இனியா என்னடானா எதையோ இழந்த மாதிரி பயந்துட்டே நிக்குது, நீ என்னடானா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்க. அதுதான் மச்சான் எனக்கும் புரியல. நான் வேற வீட்டு பையனும் கிடையாது, ஒன்னா வளர்ந்துருக்கோம். அவளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், என்ன பத்தி எல்லாம் அவளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கல்யாண நாள் நெருங்க எதுக்கு இந்த பயம் தான் தெரிய மாட்டேங்குது. பழக்கினவனோ பழக்காத்தவனோ, தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த பயம் இருக்குந்தாண்டா. தோ உன் குல்ஃபி வந்துட்டாங்க பாரு. இசை இடத்துல இருந்து வித்யா தானே எல்லாம் பண்ண போறான். எங்க போயிட்டா? நீ உட்காந்துக்கோ மச்சான், நான் வரேன். 10 பவுனு பொண்ணெடுத்து கங்குக்குள்ள காய வச்சு தாலி ஒண்ணு செய்ய போறேன் மானே மானே. நட்ட நடு நெத்தில ரத்த நிற பொட்டு வச்சு உன் கை பிடிச்சு ஊருக்குள்ள போவேன் நானே. அடியாத்தி அடியாத்தி மனசுல மயக்கும். இது என்ன கனவுல குழப்பம். இது காதல் இல்ல, அதுக்கும் மேலதான். இனியா வா போலாம். இந்த சாரி கட்டினதுக்கு பிறகுதான் உனக்கு அண்ணனுக்கு
நிச்சயதார்த்தமே. வா. இனியாத்த புது சாரி கட்டினதுக்கு பிறகுதான் உன் அன்பு மாமாவா இனியாத்தையே மோதிரம் மாத்துவாங்க. ஐயோ டும்டும் எல்லாம் இப்ப இல்ல. ஐயோ அப்ப மாமாக்கு இனியாத்துக்கு தான் டும்டும். ஆனா இப்ப டும்டும் கிடையாது, இப்ப பாதி டும்டும். ஏன் மது, பாதி டும்டும்னா என்ன? இவ்வளவு விளக்குனால உங்க பொண்ணுக்கு புரிய போறது இல்ல. ஐயோ மீதி டும்டும் கொஞ்ச நாள்ல நடக்கும். நீ எதுக்கு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ற? ஆமா, உன் அத்தைக்கு அம்மா வீட ஒண்ணுதான், அத்தை வீட ஒண்ணுதான். என்னடி என்னைய பார்த்துட்டு நிக்கிறேன்? இல்ல யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ பார்த்த உடனே பயந்து விலகி நின்னீங்க பாத்தீங்களா? அத நினைச்சு இப்பவே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பா வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறேங்க. ஏய் வீட்டுக்கு வா, வந்துதானே ஆகணும். அப்போ இந்த மித்திரன் யாருன்னு காமிக்கிறேன். என்ன டும் வைக்க சொல்லணுமா? டும்டும்லாம் அடுத்த வாரத்துல நடக்கும். யாருக்கு? இனியாத்திக்கு அன்பு மாமாக்கு தான். அது ஸ்னோ செல்லம், இன்னைக்கு பாதி கல்யாணம் நடக்கும், மீதி கல்யாணம் அடுத்த வாரம் நடக்கும். இப்ப பாதி கல்யாணம் நடந்தா மட்டும்தான் இனியாத்தா உங்க வீட்ல உன் கூட இருப்பாங்க. இப்ப முழு கல்யாணம் நடந்துச்சுன்னா இனியாத்தா உடனே அன்பு மாமா வீட்டுக்கு வந்துருவாங்களே. இப்ப இனியாத்தா உன் கூட இருக்கணுமா, அன்பு மாமா கூட இருக்கணுமா? உனக்கு கூட இருக்கணும்னா நீ சந்தோஷமா சிரிச்சிட்டே நில்லு. அப்படி இல்லனா இப்பே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. கொஞ்சமாவது சிரியாண்டி. ஏதோ கொஞ்சமும் பிடிக்காதவன் பக்கத்துல நிக்கிற மாதிரியே பார்த்துட்டு நிக்கிறேன். அப்படிலாம் இல்ல. அப்ப கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இசை இருந்திருந்தா இன்னைக்கு வித்யா செய்யறதெல்லாம் இசை எனக்காக பண்ணிருப்பாளா? ஏன் உனக்கு வித்யாவை பிடிக்கலையா? வித்யாவை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? வித்யாவுக்குமே இசை இல்லாதது ஃபீலா தான் இருக்கு. இப்போ உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தானே. எப்ப பாரு இசை இசைன்னு புலம்பிட்டே இருக்க. இன்னும் நீ சோகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்ல அந்த, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இத்தனை வருஷம் ஆசைப்பட்ட காதல் எனக்கு கிடைக்க போகுது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே நமக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னன்னே தெரியாம எனக்குள்ள ஒரு பயம். ஏதோ நடக்க கூடாத ஒண்ணு நடக்க போற மாதிரி, என்ன தெரியாத ஒரு பயம். அதான் இப்பதான் சாம் சொல்லிட்டு போனான். தெரிஞ்சவங்களா இருந்தாலும் புரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் எல்லா பொண்ணுக்கும் வர பயம்தான் இது. அப்புறம் குல்ஃபி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு பாதி கல்யாணம் முடிஞ்சிரும். ம், அடுத்த வாரத்துல முழுசா நீ எனக்கு சொந்தமாயிருவ. ம். என்ன எனக்கு ஒய்ஃபா நீ தான் வருவான்னு நான் நினைச்சு பார்த்ததில்ல. நான் ஆசைப்பட்ட பொண்ணு நீயா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்த்ததில்ல. மொத்தத்துல ஏன் கண்ணம்மா எனக்கு தான் 3 வருஷமா காதலிக்கிற பொண்ண பக்கத்திலே வச்சுட்டு யாருன்னு ஊர் உலகெல்லாம் தேடி இருக்கேன் பாத்தியா? என் கனவெல்லாம் அடுத்த வாரம் நினைவாக்க போகுது. அடுத்த வாரம் என் குல்ஃபி கழுத்துல 3 முடிச்சு போட்டு உரிமையா என் வீட்டுக்கு பொண்டாட்டியா கூட்டு போவேன். கண்ணா 2 பேரும் மாலை மாத்திக்கோங்க. சரி தாத்தா. இன்னும் அந்த கழுத்துல மாலை போடுமா? கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. ஒய் குல்ஃபி, ஐ லவ் யூ. அதான் நிறைய தடவை சொல்லிட்டீங்களே. எத்தனை தடவை சொன்னாலும் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கு முன்னையும் உன் கையில மோதிரத்தை போடுறதுக்கு முன்னையும் சொல்றது தனி ஃபீல் தானே. எதுக்கு என்னையே தொந்தரவு பண்ணிட்டே வரீங்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ நைட்டு மித்ரன் வீட்டுல ஸ்டே பண்ணாம உங்க அண்ணா கூடயே உங்க அண்ணன் வீட்டுக்கே போயிரு. உனக்கு அதை பத்தி எல்லாம் என்ன புரிய போகுது? ஏன்னா உன் அம்மா அப்பா உன் கூட இருந்து உன்னை வளர்த்திருந்தாங்கன்னா அவங்களே உனக்கு 4 நல்லது சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது உன் அப்பாவும் அம்மாவும் யூஎஸ்ல இருக்காங்க, உன் அண்ணன் தானே வளர்த்துட்டு இருக்கான். அதனால உனக்கு இதெல்லாம் புரிய போறது இல்ல. வித்யா, ம்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதான். சரி, நீ சித்தி அம்மாவை அங்க பேசிட்டு நிக்கிறாங்க பாரு, அவங்க கூட போய் நிக்கிறியா? பக்கத்துல உட்கார்ற மாதிரியும் இருக்கு. இதுல நின்னா ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கோம்ல. சரியதான். ஏன் அவ நம்ம கூட நின்னா ஏன்? மித்ரன் உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன மது கேட்டா? அவ நம்ம கூட நிக்கிறதுல ஏன் அவளை எதுக்கு அங்க அனுப்பி விட்டீங்க? இல்ல சும்மாதான். கௌசல்யா வந்த இடத்துல இப்பயே கோவப்படுவேன். அவளை பாக்க எனக்கு அவ்வளவு கோவம் வருதுக்கா.
நல்ல வேளை மித்ரன் கல்யாணத்துக்கு என் கண்ணில் படாம தப்பிச்சிட்டான். இப்ப அவளை பார்க்கும்போது அவளை பத்திக்கிட்டு வருது. இவளால தானேக்கா ஆதி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இவ கொடுத்துட்டு போன அவமானத்துல குடும்பம் எவ்வளவு சின்ன பின்னமாச்சுன்னு உனக்கு தெரியாதா? பணம் காசு இருந்து என்னக்கா பிரயோஜனம்? 5 நிமிஷத்துல என் பிள்ளையோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உடைச்சிட்டாலாம். எப்படி மறுபடியும் என் பிள்ளைகிட்டயே உதவிக்கு போய் நின்னான்னு தான் தெரியல. கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்திருந்தனா என் பிள்ளை மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டான். அவன் மூலமா வர எந்த உதவியும் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிருப்பான். கௌசல்யா பொறு, நான் தான் சொல்றேன்ல, ஆதி மட்டும் அவளை காப்பாத்தி கூட்டு வரலனா தற்கொலையே பண்ணிருப்பான். என்கிட்ட அவன் ஒப்படைச்சதோட சரி. அதுக்கப்புறம் அனாமிகாக்கான எல்லா உதவியும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு பண்ண துரோகம் அவ குடும்பம் கூட அவளுக்கு இல்லாம போச்சு பாத்தியா? இதான், யாரையாவது நம்ம மனசளவுல காயப்படுத்தினாலும் உடனே இல்லைனாலும் வருஷங்கள் கழியும் போதாவது அதுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்தே தீர்வாரு. ஆண்டி வாமா வித்யா. பெரியவங்க ஏதோ பேசிட்டு நிக்கிறீங்க போல, நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லம்மா, இது யாருன்னு தெரியலாம், ஆதியோட அம்மா கௌசல்யா. தெரியும் ஆண்டி. மித்ரன் அத்தானுக்கும் மது அக்காக்கும் கல்யாணம் நடந்துச்சுலாம், அப்பவே பாத்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. நீ ஒர்க் பண்றியா படிக்கிறியா? அவ பிஎஸ்சி இப்ப முடிக்க போறா. நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, அதோட அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு. நம்ம ஆதி தான் அவளுக்கு ஹெச்ஓடி. ஓ, அந்த காலேஜ்ல தான் படிக்கிறாளா? சரி சரி. காலையிலே கல்யாண பொண்ணை கிளப்புறதுக்காக துருன்னு ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். இப்பதான் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சி. இனி வேலை பார்க்க போறியா, அடுத்து படிக்க போறியாமா? வேற காலேஜ்ல எம்எஸ்சி பண்ண போறேன் ஆண்டி. ஏம்மா, இப்ப நீ படிச்சுட்டு இருக்கதே நல்ல காலேஜ் தானே, இங்க இருந்து ஏன் மாற போற? ஏன் இந்த காலேஜ் பிடிக்கலையா? ஆதி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான், இந்த காலேஜ் மாதிரி ஒரு பெஸ்டான காலேஜ் எங்கேயுமே இல்லம்மா. ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்றதுலயும் சரி, ஸ்டாஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுலயும் சரி, இந்த காலேஜ் அடிச்சுக்க வேற காலேஜே கிடையாதுமா, நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நீ ஏம்மா காலேஜ் பிடிக்காமல வேற காலேஜுக்கு மாற போற? அப்படிலாம் இல்ல ஆண்டி, எனக்கு இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் எம்எஸ்சி முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு அப்புறமா படிக்கணும். அதுக்கான வசதி எல்லாம் நாங்க இப்ப படிச்சிட்டு இருக்க காலேஜ்ல இல்ல. ஓ சரி சரி சரிம்மா. சார், நான் சொன்ன மாதிரியே ரிங் மாட்டி விடுங்க. என்ன குல்ஃபி, ரெடியா? என்ன பாதியில எல்லாம் விட்டுற மாட்டீங்களா? செல்லம், உனக்கு இந்த அன்பை பத்தி நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருக்க. உன்னை விட என்ன பத்தி வேற யாருக்கும் முழுசா தெரிய போறது இல்ல. ஒரு விஷயத்துல நான் இறங்குறதுக்கு முன்னதான் பல தடவை யோசிப்பேன். இறங்கிட்டேன், அதுக்கப்புறம் யோசிக்கவே மாட்டேன். உன் கைய பிடிக்க போறத நான் தான், காலத்துக்கு உன் கைய பிடிச்சி உன் கூட வர போறத நான் தான். அப்புறம் ஏதாவது பிரச்சனை இல்ல நான் வேண்டான்னு சொல்றதோ, இல்ல சாம பார்த்த மாதிரி வேற யாரையாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு யோசிக்கிறதோ, நீ எனக்கு வேண்டாம், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், உனக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படி இப்படின்னு எந்த முடிவும் எடுத்துட மாட்டீங்களா? ஏய், என்னடி பேசுற? இங்க பாரு, என்னை விட்டு போயிடலான்னு கனவுல கூட நினைக்காத. ஏதாவது பிரச்சனையே வந்தா கூட நான்லாம் விட மாட்டேன். நீயா வந்து டிவோர்ஸே தான் கேட்டா கூட அதெல்லாம் உனக்கு என் கிட்ட இருந்து கிடைக்காது குல்ஃபி. நல்லா யோசிச்சு என் கையில மோதிரத்தை மாட்டு. எந்த சிச்சுவேஷன்லயும் நீ வேண்டாம் நான் முடிவெடுக்க மாட்டேன். மேபி உனக்கே அப்படி ஒரு தாட் வந்தா கூட என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை எல்லாம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? என் காதல் தான் பெருசு. ஏன்னா நான் தான் நிறைய வருஷமா உங்களை காதலிச்சுட்டே இருக்கேன். அதனால எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். சார் போதும் சார், மோதிரத்தை மாட்டுங்க. கனா காண்கிறேன் கண்ணாளனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. கனா காண்கிறேன் கண்ணாளனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. மண்ணை தொட்டாடும் சேலை கொண்டு மார்பை தொட்டாடும் தாலி கொண்டு மடியை தொட்டாடும் மாலை கொண்டு மகிழ்வே. இனம் வாசம் கொண்டாடும் பூக்கள் வைத்து வாசல் கொள்ளாது போல வீட்டு காதல் கொண்டாடும் கடவுள் திருவடியில் மலர்வே. சா 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 நிரவி வா, சா 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 நிரவி வா, மபனி வா 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 மப மப மகரி சரி சாமா, மபனி வா 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 மப மப மகரி சரி சா. தோழிகளும் உன் தோழர்களும் ஐயோ நமகேளே செய்ய, என் சேலையும் உன் வேட்டியும் நானும். நீ கிள்ளிவிட நான் துள்ளியழா, அது என்பது துன்பம். நான் கிள்ளிவிட என் கை வீரர்கள் ஏங்கும். தஞ்சாவூர் மேளம் கொட்ட தமிழ்நாடே வந்து சொல்ல, சிவகாசி வைத்து சத்தம் ஊரை கிழிக்கும். தென்னாட்டு நெய்யின் வாசம், செட்டிநாடு சமையல் வாசம், நியூயார்க்கை தாண்டி கூட மூக்கை துளைக்கும். சா 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 நிரவி வா, சா. ஹோய், ஹாப்பியா இருக்க தானே? இசை இருந்திருந்தா. ஆரம்பிச்சிட்டியா? இல்ல ஹாப்பியா தான் இருக்கேன். இங்க பாரு குல்ஃபி, இனிமே நீ அன்போட பொண்டாட்டி. எந்த காரணத்துக்கும் எப்பவும் உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டுனா? அப்படி வந்துட்டுனா என்னால தாங்கிக்க முடியாது. என்னம்மா நாமிகா? இவ எதுக்கு வித்யா பின்னாடியே நடந்துட்டு இருக்கா?
அம்மா டென்ஷன்ல ப்ரெஷர் ஏதாவது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வித்யாவுக்கும் அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால வித்யா வந்து அம்மாட்ட பேசிட்டு நிக்கிறா. இவ எதுக்கு உடனே வித்யா பின்னாடியே வந்துட்டா? இல்லண்டி, நான் வித்யா கூட பேசிட்டே இருந்தேன். நான் பேசிட்டே நிக்கிறேன். என் பேச்சு கூட கேட்காம, அவளை விட நான் எவ்வளவு பெரியவா, என் பேச்சு கூட கேட்காம அவ பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்கா. அதான் அவ என்கிட்டயும் ஆதி அம்மா கிட்டயும் பேசலான்னு வந்தா. நீ சாப்பிட போகல? இல்லண்டி, உங்க எல்லாரும் கூடயுமே நான் சாப்பிடலாம் அப்படின்னு. டேய், தலைவலியா இருக்கு, வீட்டுல கொண்டு விட்டுறியா? இல்லம்மா, உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் நான் வந்தேன். கௌசல்யா, கொஞ்சம் அமைதியா இரு நீ. என்னடா, ஆசைப்பட்ட மாதிரியே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன கல்யாணம் தான்? என்னடி முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்க? அதெல்லாம் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கேன். இனியா, கல்யாணம் பொண்ணு வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஆமாடாமா, நல்லா இருக்கேன். உன்னை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க. மோதிரம் மாத்தும் போது உன்கிட்ட இருந்த சந்தோஷத்தை விட அன்போட சந்தோஷம் தான் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. நீங்க நிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் இனியா கூட நின்னுக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. உன் புள்ள உன்னை கொஞ்ச நேரமா தேடிட்டே நின்னான். நீ பாக்கல அவன? அப்படியா? ஆமா, வாசல் பக்கம் தான் நின்னான். இதோ பாத்துட்டு வந்துடுறேன். என்ன கல்யாண பொண்ணு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. உன்னை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். அதனால்தான் நீயா வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் கூட அதெல்லாம் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். என்னம்மா, நான் ஆசைப்பட்டதை நடத்தாம விட மாட்டேன்னு உனக்கு தெரியாது? அங்கிள், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடுத்த வாரம் எனக்கு அன்புக்கு கல்யாணம். நீங்க முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு இந்த அரசை பத்தி தெரியாதா என்ன? அரசு ஒரு முடிவெடுத்துட்டானா அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் ஆசைப்பட்டது நடக்கலைன்னா நீங்க ஆசைப்பட்டதை நடக்க விட மாட்டான் இந்த அரசு. என்ன ஒரு ஆக்சிடென்ட்ல வேணா உன் அன்பு தப்பிச்சிருக்கலாம். அங்கிள், என்ன பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரு கெட்டது என்ன, அவனுக்கு என்ன நடந்தாலும், எங்க இருந்து யார் அவனுக்கு வலை விரிச்சாலும், அவன் கூட நான் இருக்கிறது வரைக்கும் எந்த கெட்டதும் அவனுக்கு நடக்காது. அப்படியா? உன் அன்பு வேணா அவன் போட்டு சவால்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? இந்த கல்யாணம் நடக்காது. அங்கிள், அன்புக்கு என் மேல காதல் வர்றதுக்கே வாய்ப்பில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன உருக்கி உருக்கி காதலிச்சிட்டு இருக்கான். இப்போ எங்களுக்கு கல்யாணம் நடக்குமானே நான் எதிர்பார்க்கல. எங்களுக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கலாமா? ஆனா நீ ஆசைப்படுறவனே நீ வேண்டான்னு தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்திட்டா? அது உங்களால எப்பவும் முடியாது அங்கிள். நான் முடிச்சு காட்டிட்டான். நான் தான் சொல்றேன்ல அங்கிள், என் அன்பு மனசுல இருந்து என்ன யாராலையும் அழிக்க முடியாது. அழிச்சு காட்டிட்டான். உனக்கு நல்லா தெரியும் இனியா, நான் ஆசைப்பட்டது நடக்கலனா நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். இவெல்லாம் சீன ஒன்ன நினைக்க வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டி காமிக்கிறேன். என்ன சொல்றாரு இவரு? மறுபடியும் இவரால அன்பு இருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா?